ஹலோ, வெல்கம் டு மை சேனல். உங்கள் பத்மா. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது வாழ்க்கை முறைக்கு தேவையானதாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. எப்போதும் உங்கள் ஆதரவு எனக்கு வேணும்னு இந்த வீடியோ மூலிமா நான் கேட்குறேன். ரொம்ப நன்றி ஆதரவு கொடுத்து. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு திருஷ்டி பரிகாரத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ வாழ்க்கையில் இப்போ எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம். நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல துணிமணி வாங்கி தரோம். நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா உடம்பு வலிக்குது, ஜுரம் அப்படிலாம் படுக்கிறாங்க. அந்த காலத்தில் திருஷ்டி சுற்றுறது வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுருந்தாங்க. எங்கள் பாட்டிலாம் எங்களுக்கு சுற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது கடைப்பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் தெரியாட்டாலும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இதை உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, சாதாரண பரிகாரம் தான். அப்போல்லாம் கூரை வீடுங்களாம் இருந்தது. இப்போலாம் கூரை வீடுங்க அவ்வளோவா இல்லை. அதனால் கூரை புல் கிடைக்காது. நம்மளுக்கு திருஷ்டி சுற்றுறதுக்கு தேவையான நாள் அமாவாசை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அல்லது ஞாயிற்றுக்கிழமை. மிக சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. அன்றைக்கி சாயங்காலம் சூரியன் மறைந்த அப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே என்ன செய்கிறீங்க, நல்ல ஒரு வெண்கடுகு, இந்த வெண்கடுகு இதுதான் வெண்கடுகு, 5 வரமிளகா, 7 மிளகு, கல்லுப்பு, இது சூடம், ஒரு 5 சூடம், 1 ரூபாய் காயின். இப்போ எனக்கு இங்கே இந்த வீட்டு விரல் கிடைக்காதால நான் தர்பப்புல் எடுத்திருக்கேன். ரொம்ப சிறப்பு. அப்போல்லாம் தர்பப்புல் தெரியுமானோ, தர்பப்புல் கிடைச்சிதுன்னா பாருங்கள், இல்லைன்னா இருக்கிறத வச்சு நீங்கள் சுற்றுங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, 5 பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, இல்லை நம்ம ஹஸ்பண்ட் மாமா யார் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு முதல்ல சுற்றுங்க. தலையில் இருந்து இதை இந்த பேப்பரோடு வச்சுட்டு எல்லாம் மடித்து தலையிலேருந்து கால் வரைக்கும் 3 சுற்று, வலது பக்கம் 3, இடப்பக்கம் 3 சுற்றி கீழே இருந்து இறக்கிட்டு நம்ம குலதெய்வத்தையும் நினச்சி நம்மளுக்கு இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி நீங்கள் சுற்றுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 3 தடவை அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. சுற்றிட்டு எல்லாரையும் கிழக்க பார்த்து உட்கார வச்சு முதல்ல கிழக்க பார்த்து வச்சு சுற்றுங்க. சுற்றிட்டு அப்புறம் நம்மளுக்கும் அந்த திருஷ்டி போகணுன்னு வச்சுங்க. நம்மளும் அதை வாசலில் வச்சு தலையை சுற்றிட்டு நம்ம தெரு வாசப்படி முக்கில் கொஞ்சம் எல்லாரும் அடங்கினப்புறம் எல்லாரும் தூங்கினப்புறம் கூட நீங்கள் கொளுத்துருங்க. இல்லை சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் சுத்தணுன்னே எடுத்துன்னு போய் கொளுத்திடுங்க. கொளுத்திட்டு நீங்கள் வரப்போ கை கால்லாம் கழுவிட்டு இந்த திருஷ்டி இதோடு போகணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க இது நல்லா ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. இதை உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் செய்யுங்க. இதுக்கு நல்ல பலன் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.